ஆண்டவர் இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். கர்த்தருடைய பந்தியை வச்சு இவங்க எப்படியெல்லாம் மூட நம்பிக்கைகளை வளர்த்து வச்சிருக்காங்க குறித்து போன 2 வீடியோவில் நம்ம பார்த்தோம். அதில் 9 விதமான பாயிண்டை பார்த்து இதெல்லாம் ஒரு தப்பான நம்பிக்கைகள் அப்படின்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட், அப்பமும் ரசமும் இயேசுவின் இரத்தமாய் சதையாய் மாறுகிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பொய்யான போதனை, அது ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு பார்த்தோம். அடுத்து, திருவிருந்தில் பங்கு பெற்றால்தான் பரலோகம் அப்படிங்கிறதும் ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு பார்த்தோம். திருவிருந்து ராத்திரி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்றதும் ஒரு மூட நம்பிக்கைன்னு பார்த்தோம். சுத்திகரிப்பு இல்லாமல் எடுத்தால் நோய் வரும் அப்படின்னு சொல்றதும் ஒரு மூட நம்பிக்கைன்னு பார்த்தோம். திருவிருந்து எடுக்கும் முன் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஒரு உபதேசம் இருக்குது, அதுவும் ஒரு மூட பழக்கம். ஏன்னா ஆண்டவரே நமக்குள்ள எப்பவுமே இன்னைக்கு வாசனை செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற சத்தியத்தை பார்க்கும்போது இந்த நம்பிக்கை மூட நம்பிக்கைன்னு பார்த்தோம். திருவிருந்தை கொடுக்க தகுதி வேண்டும் என்று சிலர் சொல்றாங்கல்ல, அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய மூட நம்பிக்கைங்கிறது பார்த்தோம். வாரம் எடுக்கணுமா, மாசம் எடுக்கணுமா, வருஷம் எடுக்கணுமா இப்படின்னு போட்டுக்கிற தர்க்கமும் ஒரு விதமான மூட நம்பிக்கை என்பதை குறித்து பார்த்தோம். திருவிருந்து எடுக்கும் போது நகை அணியக்கூடாதுன்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய மூட நம்பிக்கைன்னு பார்த்தோம். அடுத்து லாஸ்டா கால் கழுவிதான் இதை எடுக்கணும்னு சொல்ற அந்த உபதேசமும் ஒரு மூட பழக்கமே என்று பார்த்தோம். சரி, இந்த பதிவுல உண்மையிலேயே திருவிருந்தினுடைய சத்தியம் என்ன, அது நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். திருவிருந்து எடுக்கும்போது வசனத்தின் அடிப்படையில பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை நீங்க தெரிவிக்கிறீங்க. ஒவ்வொரு முறையும் அது நீங்க வாரம் எடுத்தாலும் சரிதான், டெய்லியும் எடுத்தாலும் சரிதான், மாசம் வருஷம் எப்ப எடுத்தாலும் நீங்கள் தேவனுடைய மரணத்தை நினைவு கூறுறீங்க. அப்பத்தை பிட்கும் போது என்னுடைய பாவத்துக்காக இயேசு இப்படி சிலுவையில பிட்கப்பட்டார் என்பதை மனதார உங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி செலுத்த இந்த பந்தி நமக்கு உதவி செய்கிறது. சரிங்களா? இது நம்பர் 1 பாயிண்ட். அடுத்து, இயேசு மரித்தார் நமக்காக அப்படிங்கிறத மாத்திரம் அதை நினைவுபடுத்தல, அவருடைய மரணத்தோடு கூட நானும் மரித்து விட்டேன். 2வது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஒவ்வொரு முறை நான் கர்த்தருடைய பந்தியை எடுக்கும்போது அவர் என்னுடைய பாவத்துக்காக மரித்தார் என்பதை நினைவுபடுத்துவது மாத்திரமல்ல, அவருடைய மரணத்தோடு நானும் மரிச்சிட்டேன் பாவத்துக்கு, இனி நான் நீதிக்கு பிழைக்க பிறந்தவன் என்கிற அந்த ஒரு ஞானம், அந்த ஒரு ஆவிக்குரிய அறிவோடு கூட நாம் கர்த்தருடைய பந்தி எடுக்கணும். அதுதான் அந்த பந்தி நமக்கு நினைவுபடுத்துது. பந்தி நமக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியத்தை தான் பார்க்கணுமே ஒழிய மூட நம்பிக்கை வளர்த்துக்க கூடாது. அப்ப அந்த பந்தி நமக்கு ஃபர்ஸ்ட் இயேசு எனக்காக மரித்தாருங்கிறத நினைவுபடுத்துது. 2வது, அவரோடு கூட நானும் மரிச்சிட்டேன் பாவத்துக்கு. ரோமரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது? நம்ம அவரோடு கூட நாமும் மரித்து விட்டோம், பாவத்துக்கு மரித்த நாம் இனி எப்படி அதில் பிழைப்போம் கேட்கிறார். அப்ப ஒவ்வொரு முறை பந்தி எடுக்கும் போதும் நானும் கிறிஸ்துவோடு கூட மரித்து விட்டேன் என்கிறதே நான் நினைவு கூறணும். ஏன்னா அவர் தான் மெய்யான போஜனம், அவர் விசுவாசிக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. அப்ப அவர் விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்ப அந்த நித்திய ஜீவன் இருக்குது, எனக்கு உள்ள வந்துருச்சு அப்படிங்கிறத அந்த பந்தி நமக்கு ஒவ்வொரு முறை எடுக்கும் போதும் நினைவுபடுத்த வேண்டும். 3வது பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் எல்லோரும் ஒரே சரீரம். நான் பிட்கிற அப்பம் கிறிஸ்து இயேசுவினுடைய ஐக்கியத்தின் அடையாளமா இருக்கிறதல்லவா அப்படின்னு பவுல் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல குறிப்பிடுறாரு. அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா ஒரே அப்பத்துல நம்ம எல்லாரும் பங்கு பெறோம், ஒரே கோப்பை ரசத்துல எல்லாரும் பானம் பண்றோம். ஒரு திருச்சபைக்குள்ள பலவிதமான ஜனக்கூட்டம் இருப்பாங்க, ஆண் பெண் இப்படின்னு இருப்பாங்க, வெள்ளை நிறம் கருப்பு நிறம்னு இருப்பாங்க, ஏழை பணக்காரன் இருப்பாங்க, பல மொழி பேசுறவங்க கூட ஒரு திருச்சபைக்குள்ள இருக்கலாம். அப்ப இப்படி பலவிதமான நபர்கள் நமக்குள்ள இருந்தாலும் கூட நாம் எல்லோரும் ஒன்று, கிறிஸ்து இயேசுவினுடைய அவயவம் நாம் எல்லோரும் கிறிஸ்துவினுடைய மனவாட்டியா இருக்கிறோம், நம்ம ஒரே சரீரம் என்கிறதை நினைவுபடுத்துது. பல அவயங்களா சேர்ந்துதான் ஒரு சரீரம் அப்படிங்கிறப்ப பல நபர்கள் நம்ம எல்லாம் ஒரே அப்பத்துக்குள்ள பங்கடைகிறோம். அப்ப நம்முடைய ஐக்கியத்தை அந்த பந்தி நினைவுபடுத்துது. இந்த ஒரு அப்பத்துல எல்லாரும் பங்கெடுக்கிறோம். அதான் கிறிஸ்துவுக்குள்ள யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் ஆண் என்றும் பெண் என்றும் ஏழை என்றோ பணக்காரன் என்றோ எந்த வித்தியாசம் இல்லை. கிறிஸ்துவுக்கு நம்ம சமமா இருக்கிறோம். இங்கதான் உயர்வு தாழ்வு, நான் தான் பெரியவன் இதெல்லாம் இருக்குது. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள வரும்போது எல்லாம் சமந்தான். ஆண் என்றும் பெண் என்றும் கூட வித்தியாசம் இல்லையா? நல்லா கவனிச்சு பாருங்க. பரலோகத்துல அப்படிதான் இருக்க போறோம். பரலோகத்துல இங்க இருக்கிற மாதிரி ஆண் என்றும் பெண் என்றும் வித்தியாசமே இருக்காது. அங்க வந்து தேவ தூதர்களை போல நம்ம இருக்க போறோம், தேவனை போல இன்னும் சொல்ல போனா இருக்க போறோம். அப்ப இந்த பந்தி கற்றுக் கொடுக்கிற 3வது மிகப்பெரிய சத்தியம் என்னன்னா, திருச்சபையிலே இந்த பந்தியில பங்கெடுக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஒரே அப்பமாக,
ஒரே கோப்பை ரசமாக, ஒன்றோடு ஒன்று இசைந்த ஆத்துமாக்களாக, கிறிஸ்துவினுடைய ஒரே சரீரமாக நாம் இருக்கிறோம் என்பதை அந்த பந்தி நமக்கு கற்றுக் கொடுக்குது. லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, புதிய உடன்படிக்கையை நமக்கு நினைவுபடுத்துகிறது பந்தி. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அந்தப்படியே அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இது புதிய உடன்படிக்கை கூடிய என்னுடைய ரத்தமா இருக்குதுங்கிறார். அப்ப பழைய உடன்படிக்கையை, பழையதை எல்லாத்தையும் தேவன் ஒழித்து நம்மை புது சிருஷ்டியாக மாத்திட்டார். இப்ப புதிய உடன்படிக்கைக்குள் நம்ம வந்துட்டோம். பழைய உடன்படிக்கைக்கும் நமக்கும் இப்ப சம்பந்தமே இல்லை. பழைய ரசம் வேற, புதிய ரசம் வேற, நம்ம எல்லாத்தையும் பிரித்து எடுத்து தேவன் கொண்டு வந்துட்டாரு அப்படிங்கிறத, புதிய உடன்படிக்கைக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படிங்கிறத இந்த பந்தி நமக்கு காண்பிக்குது, நமக்கு கற்றுக் கொடுக்குது. அப்ப இந்த 4 முக்கியமான பெரிய சத்தியத்தையும் ஒவ்வொரு முறை நாம் கர்த்தருடைய பந்தி எடுக்கும் போதும் நமக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த பந்தியில இதைத்தான் நம்ம கற்றுக்கொண்டு ஆரோக்கியமான சத்தியத்துல திருச்சபையாராய் நம்ம ஓங்கி வளர்ந்து தேவனுக்காக கனி கொடுக்கணுமே ஒழிய, பந்தியை சுத்தியும் மூட நம்பிக்கைகளுக்குள்ள களை மாறி நிறைய விஷயத்த, ஒரு நல்ல செடியை நட்டு வச்சோம்னா சுத்தியும் களை வளர்ற மாதிரி, இந்த பந்திங்கிற ஒரு நல்ல ஆசீர்வாதமான செய்கைகளுக்குள்ள ஏகப்பட்ட துர் உபதேசங்களையும் மூட நம்பிக்கைகளையும் வளர்த்து கொள்வதை தயவு செய்து விட்டுவிடுங்கள். அப்ப நிச்சயமா இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும். ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய பந்தியை இந்த சிந்தையோடு கூட எடுங்க. கொரிந்தியர் எடுக்கிற மாதிரி எடுத்துறாதீங்க. கொரிந்தியர் கர்த்தருடைய பந்தியை வேற விதமா எடுத்தாங்க. அதான் ஒண்ணு கொரிந்தியர்ல இந்த பிரச்சனை வந்ததுனாலதான் இதை குறித்து பவுலடிகளை விளக்கப்படுத்துறாரு. அவங்க கர்த்தருடைய பந்தியில உட்கார்ந்துட்டு நல்ல குடிவெறியில இருக்கிறாங்க. அந்த இடத்துல வாசிக்கிறோம், ஒருத்தன் பசியா இருக்கிறான், ஒருத்தன் வெறியா இருக்கிறான்ங்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, பொது மொழிபெயர்ப்புல என்ன எழுதிருக்குன்னா, குடிவெறியில இருக்கிறாங்க, நல்லா திராட்சரசத்தை குடிச்சிட்டு போதையில இருந்திருக்கிறாங்க. போதையில இருந்து கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கிறது. இந்த மாதிரி ஒரு வேலையை அன்றைய கொரிந்திய திருச்சபை பண்ண, இன்னும் நிறைய தப்பு அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த தப்பை குறிச்செல்லாம் பவுல் பல விஷயத்தை எழுதி கண்டிக்கிற விஷயத்தையெல்லாம் பார்க்கிறோம். அதனாலதான் அந்த இடத்துல கண்டித்து பவுலடிகள் என்ன செய்யறாரு, கர்த்தருடைய பந்தி இன்னதென்று நீங்க நிதானிச்சு அறியணும். நீங்க எடுக்கும்போது கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறுங்க. போதையில இருந்தீங்கன்னா நீங்க எதை நினைவு கூர்ந்து எடுக்க போறீங்க? அப்படிப்பட்ட பந்தி உங்களுக்கு சுருக்காதான் இருக்கும், உங்களுக்கு பிரச்சனையை தான் கொண்டு வரும் அப்படின்னு பவுலடிகள் இங்க போதிக்கிறார். அப்ப இதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பந்தியின் மூலியமாக நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய 4 சத்தியங்களை நாம் இன்றைக்கு தியானித்திருக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய சத்தியத்தை அடுத்த வீடியோவில் நம்ம சிந்திப்போம். கர்த்தர் அதுவரை உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. காட் பிளஸ் யூ.